ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம திவ்யா, பவி அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? எங்களுக்கு காலேஜ் ஃபைனல் இயருமே போயிட்டு இருந்துச்சு. பவி இன்டர்ன்ஷிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு காலேஜ் போகிற ஒர்க்கெல்லாம் கிடையாது. எப்போவுமே ஃபுல் டைமுமே ஹாஸ்பிட்டல் தான். அங்கே நடந்த அவள் அட்டன் பண்ண ஒவ்வொரு கேஸை பற்றி என்கிட்ட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாள். அவளோட ஜாப் அந்தளவுக்கு பிடிச்சி போய் அதை ரொம்பவே விரும்பி பண்ணா. அப்படிதான் அன்னைக்கு நாங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பவி என்கிட்ட வந்து, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படி ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த ஹார்ட்டை அப்படியே கையில் எடுத்து காமிச்சாங்க. அது அப்படியே துடிச்சுது. அது அப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை இன்ட்ரெஸ்டாக சொல்லிக்கிட்டு இருந்தா. அவள் அப்படி சொல்கிறது ஒரு பக்கம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லும்போது அவளோட ஃபேஸ் அப்படி ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் எனக்கு பயம். இவ பாட்டுக்கு ஹார்ட்டை எடுத்து காமிச்சாங்க அப்படின்னு சொன்னதும் எனக்கு பயம். நான் உடனே பவிக்கிட்ட சொன்னேன், இங்க பாரு, நீ பாட்டுக்கு வந்து காலை எடுத்து காமிச்சாங்க, கையை காட்டுனாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தானா, அப்புறம் நான் எதை எடுப்பேன்னே தெரியாது அப்படின்னு பவிக்கிட்ட சொன்னேன். உடனே அவளுமே சரி சரி சரி, பயப்படாத, நான் உன்கிட்ட எதுவும் சொல்லலை சரியா அப்படின்னு அவளுமே சொன்னான். ஆனாலும் அவள் இன்னுமே அவள் பேசும்போது அந்த ஃபீல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெலிவரி கேஸ் அட்டன் பண்ணேன். அந்த குழந்தைய அப்படி கையில் எடுக்கும்போது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு ஜீவனை இந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு வரோம், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம அந்த குழந்தைய, பச்சை குழந்தைய அப்படி அந்த ரத்தத்தோட அப்படி கையில் எடுத்துகிட்டு வந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்குற ஃபீலு, அவங்க அதுக்காக எவ்வளோ தவம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது எல்லாமே எனக்கு பவி சொல்ல சொல்ல நான் அவளோட முகத்தில் அதை பார்த்தேன். அவள் அவ்வளோ பிடிச்சி போய் அந்த ஜாப்பை பண்ணிக்கிட்டு அதை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தா. எனக்கு அவள் பார்க்க பார்க்க, அவள் சொல்கிறத கேட்க கேட்க எனக்குமே அந்தளவுக்கு ஆசையாக இருந்துச்சு. இப்படி டெய்லி அவள் என்னென்ன கேஸெல்லாம் அட்டன் பண்ணுறா அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமா என்கிட்ட வந்து சொல்ல, நானுமே அதை ஆவலாக கேட்பேன். அவள் இன்னைக்கு இன்னும் என்னெல்லாம் சொல்ல போகிறா அப்படிங்கிறது எனக்குள்ளேயுமே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பயம் இருந்தாலும் அதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஒருத்தரை காப்பாற்றுற ஒரு ஜாப்பு டாக்டரோட கையில் தானே இருக்குது. அதுவுமே ஒரு த்ரில்லிங்கான மூவி மாதிரி தான். அடுத்து என்ன நடக்கும், பேஷண்ட்டு உயிரோடு இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ அப்படி ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டை பவிக்கிட்ட சொல்லவா செய்யணும். அவள் அதுக்கு மேலே த்ரில்லிங்காக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு பக்கம் அப்படி பயமுறுத்துவா, அதுவுமே நல்லாயிருக்கும். அப்படி கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 பேருமே பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பவியோட ஃபோனு ரிங் ஆகவும், அன்னைக்கு என்னன்னே தெரியல, சடனாக அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டு பேசினா. எனக்கு அப்போவே சந்தேகம், என்ன ஒரு நாளும் இல்லாமல் இவன் ஏதோ இன்னைக்கு புதுசாக பண்ணுறா. எப்போவுமே கால் வந்தால் பக்கத்தில் இருந்து பேசுவா, இது என்ன தனியாக எடுத்துகிட்டு போகிறாளேன்ட்டு எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதுக்கப்புறம் பவியோட பிஹேவியரில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அப்பப்போ வெளியில் போயிட்டு வந்தா, கேட்டா எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா. அவள் ஃபோனு அப்பப்போ ரிங் ஆகும், தனியாக போய் பேச ஆரம்பிச்சா. ஆனால் எதையுமே என்கிட்ட சொல்லலை. எனக்கு என்கிட்ட ஏதோ மறைக்கிறா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவளோட ஃபோன் ரிங் ஆச்சு. அப்போ ஏ அப்படின்னு ஒரு நேம் சேவில் இருந்தது. பட்டு என்னால் அட்டன் பண்ண முடியல. அந்த ஃபோனில் பாஸ்வேர்டுமே போட்டு வச்சுருந்தா. எனக்கு இன்னுமே ஒரு ஆச்சரியம், என்ன இது வரைக்கும் எங்கள் 2 பேருக்கு இடையில எந்த ஒரு ஒளிவு மறைவும் கிடையாது, எதையுமே மறைச்சி வச்சதே கிடையாது. எங்கள் 2 பேரோட ஃபோனுக்கும் பாஸ்வேர்டே கிடையாது. பட்டு பவி பாஸ்வேர்டு போட்டிருக்கா அப்படிங்கும்போது எனக்கு இன்னுமே என்னோட சந்தேகம்ன்ட்டு இல்லை, ஏன் இவ என்கிட்ட இப்படி பண்ணுறா, எதையோ ஒரு விஷயத்த மறைக்கிறாளே, ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் நான் இப்போ பக்கத்தில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில் போனான். நான் அவளை ஃபாலோ பண்ணி எல்லாம் போகல. எனக்கு ஒரு சின்னதாக ஒர்க்கு கடைக்கு போகணுன்னு சொல்லிட்டு வெளியில் போகவும், பக்கத்தில் ஒரு பார்க்கில் பவி பேசிகிட்டு இருந்தா. யாரோடன்னு பார்த்தா ஒரு பொண்ணு பவி அப்படி ஹக் பண்ணுற மாதிரி அப்படி ஹக் பண்ணியிருந்தாங்க. பவியுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கவும் எனக்கு அப்படி ஷாக் ஆயிருச்சு. யார் இந்த பொண்ணு, என்னவா இருக்கும், ஏன் பவியோட தோலை அப்படி ஹக் பண்ணிகிட்ருக்குறாங்க.
நமக்குரியவங்கள எனக்கானவள இன்னொருத்தங்க இப்படி டச் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறதும் எனக்கு ரொம்பவே கோவம். பட் நான் அந்த இடத்துல எதையுமே காட்டிக்காம வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் டைரக்டா பவி கிட்ட கேட்டேன், எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பவி, இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா. அப்பவும் ஏன் இவ என்கிட்ட மறைக்கிறா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நான் என்னோட காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது மறுபடியும் ஈவினிங் அதே பார்க்கில் பவியை பார்த்தேன். அப்பவும் பவி பக்கத்தில் இன்னொரு பொண்ணு அவள் தோல் அப்படி சாஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்க பார்க்க இன்னும் கோவம். நான் சாஞ்ச இடத்துல இன்னொரு பொண்ணு எப்படி சாயலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு. அந்த இடத்துல போயிட்டு கத்தணும், சண்டை போடணும்னு தோணுச்சு. ஆனாலும் அமைதியாக வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் பவியுமே வந்தா. கொஞ்ச நேரத்தில் நான் கேட்டேன், இப்போ நீ எங்கே போன அப்படின்ட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு என்கிட்டே கத்துனா. நான் உடனே அமைதியாக பொறுமையாக பவி கிட்ட கேட்டேன், பவி உனக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, என்கிட்ட உனக்கு ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் பொறுமையா. உடனே பவி, இல்லை எனக்கு புரியலை, நீ எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக கேளு, என் மண்டைக்குள்ளே நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு, நீ என்னை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு நீ சொல்லவும் எனக்கு கோவம். அப்படி உன் மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? நான் வேணும்னா இல்லைன்னா இன்னொருத்தி வேணுமா அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கா? யாரை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். உடனே பவி, என்ன வளருற, உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன அப்படின்னு கேட்கவும், இல்லை நான் தெளிவாக தான் இருக்கேன், நீ யாரு கூடயோ ஒருத்தங்க கூட பேசுகிற பழகுற, ஆனால் ஏன் அதை என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு எனக்குமே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு உன் தோளில் சாஞ்சுக்கிட்டு இருந்தது யாரு, எதுக்காக என்கிட்ட அதை மறைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நான் டைரெக்டாகவே கேட்டேன். உடனே பவி, இந்த விஷயத்த தான் நான் சொல்லணும்னு நினச்சேன், அது உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னான். எது, இன்னைக்கு நான் பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு பிட்டை போடுறியா என்ன அப்படின்ட்டு நான் கேட்டேன். ஆக்சுவலி நீ என்ன ஐடியாவில் தான் இருக்க நான் கேட்கவும், பவி செம்ம கோவத்தில் பலார்னு என் கன்னத்திலேயே அரைஞ்சிட்டா. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசுற, வார்த்தையை விடுற, இதுதான் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட லட்சணமா, இதுதான் உன்னோட காதலா, இப்படி ஒரு காதல் எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அவ கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. எனக்கு எதுவுமே புரியலை, அழுதுகிட்டே இருந்தேன். நான் இப்போ என்ன கேட்டுட்டேன், எதுக்கு இந்த மாதிரி அடித்தா? ஃபஸ்ட் டைம் பவி என்ன அடித்தது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு போயிட்டா அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னுமே கஷ்டமாக இருந்துச்சு. மணியை பார்த்துக்கிட்டே இருந்தேன். மணி 10, 11 ஆச்சு, அவள் வரவே இல்லை. எனக்குள்ள இன்னுமே பயம் அதிகமாயிருச்சு. அவள் எங்கே போனா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளோ பயம். ஸோ நான் உடனே பிரியாவுக்கு கால் பண்ணி நடந்ததை சொன்னேன். அக்கா கிட்ட சொல்லலாமா, எனக்கு பயமா இருக்கு, அவள் எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லவும், பிரியா, இல்லை நீ அக்கா கிட்டலாம் இந்த விஷயத்த எடுத்துகிட்டு போவாத, நீ காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணு, அவள் வந்துடுவா, நீ யாரையும் பயமுறுத்தாதன்னு சொல்லிட்டா. ஸோ நானுமே அப்படி அழுதுகிட்டே முழிச்சிருந்தேன். மணியை பார்த்துக்கிட்டே இருந்தேன், பவி எப்போ வருவான்னு சொல்லிட்டு. பவி வரவே இல்லை. மறுநாள் காலையிலையுமே ஆச்சு. மணி 7 மணிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், வரலை. எனக்குள்ளே இன்னுமே பயம். என்னை இன்னும் 4 அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஏன் இந்த மாதிரி வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு பயம். அப்போது மணி 9:30 ஆச்சு. அப்போதான் பவி வீட்டுக்கு வந்தா. எனக்கு செம்ம கோவம், பயம் இன்னொரு பக்கம். உடனே பவியோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு கேட்டேன், உனக்கு கோவம் வந்தா என்னை இன்னுமே 4 அடி வேணாலும் அடிச்சுக்கோ, அது என்ன வீட்டை விட்டு போகிற பழக்கம், என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உடனே பவி, நீ தானே சொன்ன போன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் போனேன் அப்படின்னு சொன்னான். உடனே நான் அவளை பிடிச்சிருந்த சட்டையை விட்டுட்டு, எது நானா, நீ தான் என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட, நானா இதை எதுவுமே சொல்லலை, நீ தான் என்னை பேச வச்ச, அதனால தான் அப்படின்னு சொன்னேன். இங்கே நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கவும் அங்கே வீட்டில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. நம்ம 2 பேரும் இங்கே இருக்கோம், வேற யார் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே பவிக்கிட்ட ஒருத்தங்க பேசுவாங்கல்ல, அந்த லேடி தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்ததும் பவிக்கு, உன்னால தான் இது எல்லாமே நடந்துச்சு,
நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு பவிக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தான் பவி அங்கே நடந்த விஷயத்தையே சொன்னான். இவங்க என்னோட சீனியர் ஸ்டாஃபு. இவங்க தங்கச்சி 10th படிக்கிறா. ஒரு பையனை லவ் பண்ணுறா. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் என்கிட்ட பேசுறதுக்காக வந்தாங்க. என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னு பவி என்கிட்ட சொன்னா. உடனே, ஏய், மேலே கீழே எதுவும் கையை வச்சிட்டியா என்ன? நீ அப்படிலாம் எதுவும் பண்ணலையே. லவ் தானே பண்ணா. லவ் தானே பண்ணா. லவ் பண்ணுறது என்ன தப்பா? நம்மளும் தானே லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவிக்கிட்ட கேட்கவும், இல்லை, அந்த பையனோட கேரக்டரே தப்பான கேரக்டர். அவன் வேற ஒரு இன்டென்ஷனில் தான் பழகியிருக்கான். அதுக்காக மகாபலிபுரம் வரைக்கும் கூப்பிட்டுட்டு போயிருக்கான். அவன் கேரக்டரவே ரொம்பவே ஒஸ்டான கேரக்டரு. ஸோ அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணும். அவன் கண்ணு முன்னாடியே அந்த பையன் எப்படிப்பட்டவன்ட்டு அவள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் 2 பேருமே பிளான் பண்ணி அந்த பையன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட காமிக்கணும்னு நினச்சோம். அதே மாதிரியே பண்ணோம். அவளுமே இப்போ புரிஞ்சுக்கிட்டா. ஸோ அதுக்காகத்தான் அந்த சிஸ்டர் என்கிட்ட ஹெல்ப்புமே கேட்டாங்க. அன்னைக்கு ஒரு கஷ்டத்தில் ஒரு ஆறுதலுக்கு தான் என்னோட தோளில் சாஞ்சிட்டாங்க. அதை நீ பார்த்துக்கிட்டு தான் கையம்மையா கையம்மையான்னு சொல்லிட்டு நீ வீட்டில் வந்து கத்துன. நானும் கோவத்தில் உன்னை அடிச்சிட்டேன். உனக்கு ரொம்ப வலிக்குதா? அடி கொஞ்சம் பலமா என்னன்னு சொல்லிட்டு அவள் அப்படி கிண்டலாக கேட்க எனக்கு செம்ம கடுப்பு. அடிக்கிறதையும் அடிச்சிட்டு நீ இப்படி வேற கேட்பியா? நீ வேகமாக அடிச்சிட்ட. எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? ஏதோ இதோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னுட்டு நான் சொல்லவும் பவி சொன்னா, எங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சா? அவங்க ஒர்க்கையும் சேர்த்து நான் பார்த்து அதை பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டலில் எனக்கு பயங்கரமாக திட்டு விழுந்துச்சு. நல்லா திட்டி அனுப்பிட்டாங்க அப்படின்னு பவி சொல்லவும், உனக்கு இது எல்லாம் வேணும் தான், உனக்கு இது தேவைதான் அப்படின்ட்டு நானுமே திட்டினேன். உடனே பவி, நீ என்ன சாப விடுறியா? ஒருவேளை நீ சாப விடுறதுனால தான் இது எல்லாமே நடக்குதா என்னன்னு சொல்லிட்டு எனக்குமே டவுட்டாக இருக்கே அப்படின்னு ஆரம்பிச்சா. ஏ, நீ சாப்பிட்டியா இல்லையா? நான் நேற்று போனேன், இன்னைக்கு தான் வந்திருக்கேன். நீ ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்டா. நான் சொன்னேன், எங்கே, நைட்டெல்லாம் நான் அழுதுகிட்டே இருந்தேன், சாப்பிடவே இல்லைன்னு சொன்னதும் பவி கிச்சனில் போயிட்டு தோசை ஊற்றுறதுக்காக போனான். நானுமே பவி பக்கத்தில் போயிட்டு அவளை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்னேன். உடனே சொன்னா, நான் தான் சமைக்கிறேன், இந்த ஸ்டவ் முன்னாடி நிற்கேன், வெக்கையில் நிற்கிறேன், நீ எதுக்காக இங்கே வந்து நிற்கிற? அதுவும் என்னை இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கிற, என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிற, நீ அங்கே போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நான் கேட்கல. நான் எப்பவும் அப்படியே கிச்சனில் நின்னாலும் அப்படி போய் பிடிச்சிக்கிட்டே நிற்பேன். அதுக்கப்புறம் தோசை எடுத்துகிட்டு வந்து 2 பேருமே சாப்பிட்டோம். என்னால் சாப்பிட முடியல. பயங்கர பசி. பட் சாப்பிட முடியல. ஏன்னா கன்னத்தில் வாங்கின அடி அப்படி. அது வீங்கி போயிட்டு பயங்கரமாக வலி இருந்ததும் சாப்பிட முடியல. 2 வாய் எடுத்து வச்சுட்டு, இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொன்னேன். உடனே பவி அதை பார்த்துட்டு, நீ பசிக்குன்னு சொன்ன, இப்போ என்ன சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா. எங்கே, எனக்கு வலிக்கு, அதனால தான் சாப்பிட முடியலன்னு சொன்னா அவள் ஃபீல் பண்ணுவாளேன்னு சொல்லிட்டு நானுமே எதுவுமே சொல்லலை. இல்லை போதும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் ஒரு டீ போட்டு கொடுத்தா. சரி, தூங்கினா எல்லாமே சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்குமே போனோம். நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சடனாக யாரோ என் கன்னத்தில் தொடுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எழுந்து பார்த்தா பவி என் கன்னத்தில் உட்காந்து ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருந்தா. அடிப்பட்ட இடத்துல அப்படியே ஆயில்மெண்ட் போடவும் நான் கேட்டேன், அடிக்கிறதே அடிச்சுக்கிட்டு இப்போ என்ன நீ ஆயில்மெண்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கவும் அவள் சொன்னா, ஆமாம், ஒரு டைலாக் உண்டுல்ல, அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லிட்டு, இது அதுதான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவும் செம்ம கடுப்பு. இங்கே பாரு, கடுப்பில் இருக்கேன், நீ வேற இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத, நேரங்காலம் புரியாமல் டைலாக் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னேன். அவளுமே சரி ஓகே தூங்குடா, எல்லாமே சரியாயிருன்னு சொல்லிட்டு அவள் மடியிலே அப்படி படுத்திருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் எழுந்து பார்க்கவும் தான் தெரியுது, நான் அவன் மடியில் படுத்திருக்கேன். பவி அப்படியே அந்த இடத்துல அசையாமல் உட்காந்துருந்தே தூங்கிட்டு இருந்தா. நான் தூங்கி எழுந்ததும் கேட்டேன், என்னடி, நான் தூங்கிட்டேன்ல, என்னை எழுப்பி கீழே படுக்க வச்சுட்டு நீ ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக தூங்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன். உடனே பவி, இல்லை, ஒருவேளை எழுந்துட்டேன்னா மறுபடியும் வலிக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தூக்கம் வராது, ஸோ நானுமே உன்னை எழுப்பலை, அப்படியே தூங்கிட்டேன், என்ன கொஞ்சம் லைட்டாக முதுகு தான் வலிக்கு, பரவாயில்ல, ஓகே, காலேஜுக்கு போகணும்லன்னு சொல்லிட்டு 2 பேருமே எழுந்து கிளம்பி காலேஜுக்கு போனோம்.
காலேஜு அப்படி இப்படின்னு போச்சு. அந்த காலேஜ் முடிய போகுது அப்படிங்கிற கஷ்டம்லாம் கிடையாது. விட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா காலேஜில பெருசா மெமரீஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பவி கூட தான். காலேஜ் படிப்பு முடிச்சதும் எப்போ வீட்டுக்கு வருவோம், பவி கூட இருப்போம். ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஸோ அதோட காலேஜுமே முடிஞ்சு, அதுக்கப்புறம் கான்வெகேஷன் வச்சாங்க. அதான் எப்பவும் டிகிரி முடிச்சதும் அந்த கருப்பு கலர் கோட்டை போட்டு, தலையில தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு, கையில ஒரு அந்த சுருட்டி அதெல்லாம் வச்சுக்கிட்டு, நீட் அழகா ஃபோட்டோக்குமே போஸ் குடுத்தோம். நான் என் அம்மா எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு போனேன். பவியுமே அவங்க அக்காவெல்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தா. ஆனா, அங்க போனா அங்க ஒரு ஷாக் குடுத்தாங்க பவிக்கு. நீங்க இந்த காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் 2 வருஷம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது 2 வருஷமா? என்ன டாக்டருக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி 5 வருஷம் படிப்பு வச்சிருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டயுமே கேட்டோம். இல்ல இந்த காலேஜ்ல அப்படிதான். 2 வருஷம் இன்டர்ன் பண்ணணும். அதுக்கான சேலரி எல்லாமே உங்களுக்கு வந்துரும். ஃபர்ஸ்ட் வருஷம் அனலைஸ் பண்ணணும். 2வது வருஷம் நீங்களே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. ஸ்டடீஸ் தானே ஓகே நல்லதுதான்னு சொல்லிட்டு பவியுமே அகைன் அந்த 1 வருஷம் போனேன். அதுவரைக்கும் நான் என்ன பண்ணுறது, இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை. ஸோ எனக்கு பவியோட அக்கா அவங்களும் அக்கௌண்ட்ஸு தானே. ஸோ எனக்கு அவங்க நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. அதான் அந்த டேலி அக்கௌண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணணும், கணக்கு வழக்கெல்லாமே எப்படி பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த 1 வருஷமும் அக்கா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு ட்ரெயினி அவங்ககிட்ட ஜாயின் பண்ணி எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். பவி ஃபுல் டைமு ஹாஸ்பிட்டலில் தான். அது ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த படிப்பை படித்து முடித்தா. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் முடிஞ்சுது. பவி அவளோட இன்டர்ன்ஷிப்பை முடித்தா. நான் எங்கள் அக்கா கிட்ட 1 இயராக அப்படியே அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே கற்றுக்கிட்டேன்ல. ஸோ இனி வீட்டை காலி பண்ணிவிட்டு மறுபடி பாண்டிச்சேரிக்கு போகணும். அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. 5 வருஷம் 2 பேருமே ஒன்றா ஒரே வீட்டில் வாழ்ந்த ஒரு இடம் ஃபஸ்ட்டு ஒன்றா இருந்தது. எங்களுக்குள்ள ஒரு சின்ன ரொமான்ஸ் நடந்தது. அது எல்லாமே அந்த வீட்டில் தான். அந்த வீட்டை விட்டு வெளியில் வர்றதுக்கு கொஞ்சமே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் இங்கே இருக்க முடியாதுல்ல. ஸோ வீட்டை காலி பண்ணிவிட்டு அங்கேருந்து பாண்டிச்சேரிக்குமே கிளம்புனேன். நான் டைரெக்டாக என்னோட வீட்டுக்கு வந்தேன். பவியுமே அவங்க வீட்டுக்கு போனான். எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பவியை ரொம்பவே மிஸ் பண்ணேன். எப்போவுமே கூடவே இருந்துட்டு இப்போ அவள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கையில் ஃபோன் இருந்தது. எப்போவும் கால் பண்ணி பேசிக்கிட்டே டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, தூங்குனியா, என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 நாள் அந்த ஃபோன்லேயே போய்கிட்டே இருந்துச்சு. நான் பவி பவி பவின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கேன். அம்மா கேட்டாங்க, ஒரு டைம் கூட அம்மாங்கிற வார்த்தையே வாயிலிருந்து வரமாட்டேக்கே அப்படின்னு கேட்கவும் 5 வருஷம் அவ கூட இருந்துட்டேன், எனக்கு அதுவே பழகிருச்சு அப்படின்னு சொன்னேன். அம்மா எதுவும் நினைக்கல. சரி சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன், நீ சாப்பிட்டு வீட்டில் இருன்னு சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து ஒர்க்குக்கு கிளம்பவும் நான் உடனே பவியை பார்க்குறதுக்காக கிளம்புனேன். நான் நினச்ச மாதிரியே அவளுமே நினச்சிருக்கா. அவளுமே நான் இல்லாமல் ஃபீல் பண்ணி அவளும் என்னை பார்க்குறதுக்காக வரவும் 2 பேருமே ரோட்டில் வழியில் 2 பேருமே மீட் பண்ணோம். எனக்கு ஆச்சரியம். நான் கேட்கேன், ஏ பவி நீ எங்கே இங்கே அப்படிங்கவும் அவள் என்கிட்ட கேட்குறா, திவி நீ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு நான் சொல்ல, நானுமே உன்னை பார்க்கத்தான் வந்தேன்னு சொல்ல, சரி வா என்னோட வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே பவி வீட்டுக்கு போனோம். அங்கே வீட்டுக்கு போனால் ரொம்ப நாள் ஆன வீடு இல்லை, யாருமே இல்லை. ஸோ வீட்டு எல்லாமே திங்ஸ் எல்லாமே அங்கங்கே எடுத்து எல்லாமே 2 பேருமே ஒன்றா சேர்ந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சோம். நான் கிச்சனை எனக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சு அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணேன். அதை பார்த்துட்டு பவி, இது என்ன, இது எனக்கு இந்த மாதிரி பிடிக்காதே, எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி வச்சிட்ருக்க, இது என்ன உன்னோட வீடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட கேட்டா. நான் சொன்னேன், ஆமாம் இந்த வீட்டில் தானே நான் வந்து இருக்க போகிறேன், அப்படின்னா இது என்னோட வீடு தானே, எனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே பவி, யார் சொன்னது நீ வந்து இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு, ஒரு வேளை வேறு யாராவது வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டா. என்னை தவிர இந்த வீட்டுக்கு வேறு யாராச்சும் வந்துடுவாங்களா, அப்படி வந்தா அவங்க காலை நான் உடச்சிருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி 2 பேரும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக என்னோட கண்ணில் தூசி விழுந்துட்டு, ஸோ நான் கண்ணை திறக்க முடியாமல் அப்படி தட்டி தட்டி முழிச்சுக்கிட்டே இருக்கவும் பவி என்கிட்ட வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு என் கண்ணை அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா.
நாங்கள் 2 பேரும் இப்படி க்ளோஸாக அதான் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி க்ளோஸாக நிற்கிற மாதிரி தான் தெரியும். பவி என்னோட கண்ணில் அந்த தூசியை ஊதி விடுறதுக்காக அப்படி பக்கத்தில் வந்து மெல்ல அப்படி ஊதி விட்டா என் கண்ணில் ஓப்பன் பண்ணி. நான் அப்படி தட்டி தட்டி விழிச்சிட்டு இருந்தேன். அப்போது அந்த வீட்டில் நாங்கள் 2 பேரும் வேற யாருமே இல்லை. ஆனால் சடனாக எதிர்பார்க்கவே இல்லை, அந்த இடத்துல என் அம்மா வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேருமே அப்படி நிற்கிறத என் அம்மா பார்த்தாங்க. எங்கள் 2 பேருக்குமே பயங்கர அதிர்ச்சி. என்ன நினச்சாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு இந்த ஸ்டோரியை இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மதியம் இல்லைன்னா நைட்டே கூட வீடியோ வரும். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.